ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட ப்ரௌசருக்கு போயிட்டு அதில் பைத்தான் டவுன்லோட்னு கொடுங்க. இந்த ஃபஸ்ட்டு லிங்க் வந்து வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட பேஜ்குள்ளே போகும். இந்த ஃப்ரண்ட் இதில் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து 3.7.2 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வெர்ஷன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறது கிடையாது. இது லேட்டஸ்ட் வெர்ஷனில் நம்மளுக்கு ஆல்ரெடி பண்ணியிருக்கிற ப்ராஜெக்டில் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இதோட ப்ரீவியஸ் வெர்ஷன் 3.68 வெர்ஷனில் நம்ம இந்த டுட்டோரியல் எல்லாமே பார்க்கலாம். ஸோ அதை எங்கே டவுன்லோட் பண்ணணும்னா இது அப்படியே இந்த பேஜை வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே அதில் வந்து உங்களுக்கு லுக்கிங் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் 3.7 to 3.68 அது ப்ரீவியஸ் வெர்ஷன் அப்டேட் பண்ணதெல்லாம் டேட் வைஸ் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பைத்தான் 3.68 வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ பர்டிகுலராக அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா அதோட பேஜ்குள்ளே வந்து உங்களுக்கு போகும். சரிங்களா? ஸோ இந்த பேஜ்குள்ளே போயிட்டிங்கன்னா அதோட டாக்குமெண்ட்ரி இதில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு ப்ரீவியஸ் வெர்ஷன். ஸோ நீங்கள் பைத்தானுக்கு புதுசு அப்படின்னா சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இந்த வெர்ஷனில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ரிலீஸ் நோட் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம என்ன டவுன்லோட் பண்ணணும்னா ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு அந்த 3.7க்கான வெர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கு, மேக்ஸ்க்கு, லினக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பைத்தான் 3.67 வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். நான் வந்து விண்டோஸ் 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு நான் இன்ஸ்டால் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து எப்பயுமே வந்து இது செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 64 வந்ததுன்னா 64 பிட், இந்த இடத்துல 64 இல்லைன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு 32 பிட் சிஸ்டம். ஸோ 64 தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ 64 எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கேட்கும். எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கவுங்க சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா டவுன்லோட் ஆகுது. சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் போயிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்கணும். சரிங்களா? ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எப்போயுமே கொடுக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இதுதான் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்தனே உங்களுக்கு வரக்கூடிய பேஜ். இந்த பேஜில் வந்து இன்ஸ்டால் நவ் கஸ்டம் இன்ஸ்டாலேஷன்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் நீங்கள் கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் வந்து கொடுத்துருங்க. அதுவும் ஆட் பைத்தான் 3.62 பாத் அப்படின்னு செக் பாக்ஸ் பண்ணிவிட்டு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் ஃபியூச்சர்ஸ்னு சொல்லிட்டு டாக்குமெண்டேஷன், பிப், டிடிகே, பைத்தான் டெஸ்ட் சூட் இதெல்லாமே இருக்கும். இதெல்லாமே வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் கேட்குது. இதில் வந்து ஆட் பைத்தான் டு என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எப்படின்னு சொல்லி அது எதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் லொக்கேஷன் இருக்குது. இந்த கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் லொக்கேஷன் வந்து அதுவே ஒன்று காட்டும். அது வந்து யூசருக்குள்ளே போய் நிறைய ஒரு சப்ஃபோல்டருக்குள்ளே போகும். அது வந்து உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணும்போது, ஏதாவது ரெஃபரன்ஸ்க்கு நம்மளுக்கு தேடும்போது. அதனால நம்மளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லொக்கேஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ப்ரௌஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்குள்ளே போய் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. C:\" தான் எப்பயுமே இன்ஸ்டால் பண்ணுவோம். C:\" ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இருக்குது. அதில் ஒரு இதுவே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு அதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு வந்து விண்டோ சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்னு சொல்லி காட்டும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டெப் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம க்ளோஸ் கிளிக் பண்ணிடலாம். ஆன்லைன் டியூட்டோரியல் டாக்குமெண்டேஷன் அதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் நீங்கள் முக்கியமாக செக் பண்ண வேண்டியது பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சனையும் இந்த மாதிரி பைத்தான் சாஃப்ட்வேர் நிறையா சாஃப்ட்வேர்லாம் நம்ம வந்து சிஸ்டம் என்விரான்மெண்ட் பார்த்து போய், அதாவது சிஸ்டமோட கமாண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி
வேலை பார்க்கக்கூடிய எந்த ஒரு சாஃப்ட்வேர்னாலுமே அதை வந்து என்விரான்மெண்ட் வேரியபிளில் போய் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ தான் நம்மளோட சிஸ்டமோட கமாண்ட் ப்ராம்ப்டை அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான ப்ராசஸை வந்து நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திஸ் பிசி போயிடுங்க. திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அட்வான்ஸ்ட் சிஸ்டம் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே இருக்குது உங்களுக்கு என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ், அதை கிளிக் பண்ணி வேரியபிளில் பாத்துன்றது தான் வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அந்த பாத்துன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த சாஃப்ட்வேர்லாம் உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போதோ அதோட அது எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குன்ற பாத்தை வந்து நம்ம இங்கே கொடுப்போம். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஆல்ரெடி இது நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பைத்தான் 3.6.8 ஸ்கிரிப்டில் இதில் தான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால் நான் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்காக எப்படி பண்ணணுன்னு நான் காட்டுறேன். ஸோ இதில் நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபோல்டருக்கு போகணும், எங்கே பைத்தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்னு. C:\, நான் வந்து டேரெக்டாகவே கஸ்டம் இன்ஸ்டாலேஷனில் பைத்தான் 3.8ன்னு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பார்த்தை இந்த இடத்துல கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? காப்பி பண்ணிவிட்டு இதில் போய் நியூன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ளேஸ் வரும். அதில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா திருப்பி அதுக்குள்ளேயே போய் அந்த ஃபோல்டரில் ஸ்கிரிப்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதோட பார்த்தியும் நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் நியூ கொடுத்துட்டு இங்கே அதை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது போதும். உங்களுக்கு எப்பயாச்சும் ஜஸ்ட் நாட் ரெகனைஸ்டுன்னு சொல்லிட்டு எப்பயாச்சும் வந்ததுன்னா அது மேக்ஸிமம் எரர் இந்த மாதிரி என்விரான்மெண்டல் வேரியபிளில் நம்ம ஆட் பண்ணாமல் இருக்கிறது தான். இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் போனீங்கன்னா அது வரும். அதில் வந்து டேரெக்டாகவே பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த லைப்ரரி. இந்த லைப்ரரி வந்து பர்பஸில் நம்ம என்ன நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அனகோண்டா இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஏன் அனகோண்டாவும் பைத்தானும் நீங்கள் பேரலாக இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எரர் வராது. நிறைய பேர்த்தோட சிஸ்டமில் வந்து ஒரு மாதிரி இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, ஒர்க் ஆகும். அதே மாதிரி இன்னொருத்தவங்க சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, ஒர்க் ஆகாது. அதனால் நம்ம சேஃபர் சைடுக்கு நான் ராவான பைத்தான் ஐடியையும் இன்னொன்று அனகோண்டா மூலியமாகவும் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அனகோண்டாவில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து பைத்தான் ORGலேருந்தே இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய ஐடி தான் இது. சரிங்களா? ஸோ பைத்தான் பிப் இன்ஸ்டால்ன்றது எந்த ஒரு எரரும் காட்டல, ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடுன்னு தான் காட்டுது. ஸோ நோ ப்ராப்ளம் நம்மளுக்கு. சரிங்களா? நீங்களும் உங்களோட இதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது கரெக்டாக எரர் இல்லாமல் எக்ஸிக்யூட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பைத்தான் அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.